நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் இப்படி தோன்றியிருக்கிறதா? நான் கஷ்டப்பட்டுத்தான் உழைக்கிறேன். காலை முதல் இரவு வரை மாடு போல வேலை செய்கிறேன். ஆனாலும் என் வங்கி கணக்கு ஏன் எப்போதும் காலியாகவே இருக்கிறது? சம்பளம் வந்த முதல் 2 நாட்கள் ராஜாவைப் போல உணர்கிறோம். ஹோட்டல், ஷாப்பிங், சினிமா என பணம் தண்ணீராக கரைகிறது. ஆனால் 10ஆம் தேதி வரும்போது, அடுத்த சம்பளம் எப்போது வரும் என்று காலண்டரை பார்த்து ஏங்குகிறோம். பிரச்சனை உங்கள் சம்பளத்தில் இல்லை நண்பர்களே. உங்கள் செலவுகளை நீங்கள் கையாளும் விதத்தில் தான் இருக்கிறது. பணம் என்பது ஒரு மாயாஜாலக்காரன் போன்றது. நீங்கள் கவனமாக இல்லை என்றால் அது உங்கள் கண்ணெதிரே மறைந்துவிடும். இன்று இந்த 20 நிமிடங்களில் உங்கள் பணத்தை சுரண்டும் அந்த 8 அரக்கர்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கும் போது உங்கள் கையில் ஒரு தெளிவான வரைபடம் இருக்கும். அந்த வரைபடம் உங்களை நிதி சுதந்திரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். முதலில் போலி கௌரவம், அடுத்தவர்களுக்காக வாங்கும் பொருட்கள், நமது முதலெதிரி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சோஷியல் வேலிடேஷன் என்பார்கள். யோசித்துப் பாருங்கள். நீங்கள் இப்போது வைத்திருக்கும் மொபைல் போன் உங்களுக்கு தேவையானது தானா? அல்லது உங்கள் நண்பர்களிடம் அதை காட்ட வேண்டும் என்பதற்காக வாங்கியதா? ரூபாய் 20,000 சம்பளம் வாங்கும் ஒருவன் 1,100,000 ரூபாய்க்கு ஐபோன் வாங்குகிறான் என்றால் அவன் கௌரவத்தை வாங்கவில்லை, கடனை வாங்குகிறான். உலகின் பெரும் பணக்காரரான வாரன் பஃபெட் இன்றும் ஒரு சாதாரண வீட்டில்தான் வசிக்கிறார். சாதாரண காரை தான் ஓட்டுகிறார். அவருக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாமோ இல்லாத அந்தஸ்தை காட்டிக்கொள்ள இருப்பதை இழக்கிறோம். வைர வரிகள். உங்களுக்கு தொடர்பே இல்லாத மனிதர்களை இம்ப்ரெஸ் செய்ய உங்களிடமில்லாத பணத்தை வைத்து உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த செலவை இன்றே நிறுத்துங்கள். 2வது தள்ளுபடி என்ற வலை, த மார்க்கெட்டிங் ட்ராப், ஆடி தள்ளுபடி, தீபாவளி சேல், ஃபிளாஷ் சேல், இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிடும். ரூபாய் 4,000 மதிப்புள்ள ஒரு கடிகாரம் 2,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று விளம்பரம் வரும். அடடா, 2,000 லாபம் என்று நாம் அதை ஓடிப்போய் வாங்குவோம். உண்மையில் அங்கே நடந்தது என்ன? உங்களுக்கு அந்த கடிகாரமே தேவையில்லை என்றால் நீங்கள் 2,000 ரூபாய் லாபம் ஈட்டவில்லை. உங்கள் உழைப்பின் 2,000 ரூபாயை தேவையற்ற ஒரு பொருளுக்காக தூக்கி எறிந்திருக்கிறீர்கள். நிறுவனங்கள் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்துகின்றன. இன்று வாங்காவிட்டால் இந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற ஒரு செயற்கையான பயத்தை உருவாக்குகிறார்கள். இனி ஒரு பொருளை வாங்கும்போது கேளுங்கள், இந்த தள்ளுபடி இல்லாவிட்டாலும் நான் இதை வாங்கியிருப்பேனா? பதில் இல்லை என்றால் அங்கிருந்து விலகிவிடுங்கள். 3வது மாத தவணை மற்றும் கிரெடிட் கார்டு ஒரு நவீன அடிமைத்தனம். ஒரு காலத்தில் அடிமைகளை காலில் சங்கிலி போட்டு வைத்திருந்தார்கள். இன்று இஎம்ஐ என்ற பெயரில் வங்கிகள் நம்மை அடிமைப்படுத்துகின்றன. இஎம்ஐ என்பது என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் சம்பாதிக்காத உழைப்பை இப்போதே செலவு செய்வது. அதாவது உங்கள் அடுத்த 2 ஆண்டு கால உழைப்பை நீங்கள் இப்போதே ஒரு வங்கிக்கு எழுதி வைக்கிறீர்கள். ஒரு கடன் முடியும் முன் அடுத்த கடன். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் என எல்லாவற்றையும் இஎம்ஐயில் வாங்கும்போது உங்கள் மாத சம்பளத்தில் பாதி வட்டியாகவே போகும். கடனில் வாங்கும் எந்த பொருளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. மாறாக ஒவ்வொரு மாதமும் ஒரு மன அழுத்தத்தை தான் தரும். பணம் இருந்தால் வாங்குங்கள், இல்லை என்றால் சேமித்துவிட்டு பிறகு வாங்குங்கள். இதுதான் பணக்காரர்களின் விதி. 4வது கண்ணுக்கு தெரியாத கசிவுகள், டிஜிட்டல் செலவுகள். ஒரு பெரிய கப்பல் மூழ்குவதற்கு பெரிய பாறை மோத வேண்டிய அவசியமில்லை. ஒரு சின்ன ஓட்டை போதும். இன்று கையில் காசு கொடுத்து பொருள் வாங்குவது குறைந்துவிட்டது. எல்லாமே யூபிஐ ஸ்கேன் தான். 10 ரூபாய் டீ, 20 ரூபாய் ஸ்நாக்ஸ், 50 ரூபாய் ஒரு சின்ன ஆப் சப்ஸ்கிரிப்ஷன். இவை தனித்தனியாக பார்க்கும்போது மிகச் சிறியதாக தெரியும். ஆனால் மாத இறுதியில் இதை கணக்கு பார்த்தால் அது 5,000 ரூபாய் தாண்டி இருக்கும். நீங்கள் பயன்படுத்தாத ஓடிடி சந்தாக்கள், ஜிம் மெம்பர்ஷிப், மியூசிக் ஆப்ஸ், இவை உங்கள் பணத்தை உங்கள் அனுமதியின்றி திருடுகின்றன. 1 ரூபாய் சேமிப்பு என்பது 1 ரூபாய் வருமானத்திற்கு சமம். உங்கள் டிஜிட்டல் செலவுகளை கண்காணிக்க ஒரு செயலியை பயன்படுத்துங்கள், அல்லது ஒரு நோட்டில் எழுதுங்கள். 5வது உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவுகள், இம்பல்ஸ் பையிங். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறதா? நண்பர்களுக்கு தேவையற்ற பார்ட்டி வைக்கிறோம். உணர்ச்சிகளுக்கும் பணத்திற்கும் பெரிய தொடர்பு உண்டு. ஒரு புதிய பொருளை வாங்கும்போது உங்கள் மூளையில் டோபமைன் என்ற ஹார்மோன் சுரக்கும். அது உங்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தரும். ஆனால் அந்த மகிழ்ச்சி மறைந்தவுடன் நீங்கள் வாங்கிய பொருள் ஒரு மூலையில் கிடக்கும். செலவு செய்ய வேண்டும் என்று தோன்றினால் 24 மணி நேர விதியை பயன்படுத்துங்கள். ஒரு நாள் கழித்து பார்த்தால் அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை என்பது புரியும். உணர்ச்சிகளை பணத்தால் கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள். வார்டன், பட்ஜெட் இல்லாத பயணம், இலக்கற்ற வாழ்க்கை, திட்டமில்லாத பயணம் காட்டில் கொண்டு போய்விடும். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் கடந்த மாதம் நாம் எவ்வளவு செலவு செய்தோம் என்று?
பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் சுதந்திரத்தை பறிப்பது அல்ல, உங்கள் பணத்திற்கு ஒரு திசையை காட்டுவது. ஒவ்வொரு மாதமும் 50-30-20 விதியை பின்பற்றுங்கள். 50% அத்தியாவசிய தேவைகள், வாடகை, உணவு. 30% உங்கள் விருப்பங்கள், சினிமா, சுற்றுலா. 20% கட்டாய சேமிப்பு. சம்பளம் வந்தவுடன் முதலில் அந்த 20%-ஐ சேமிப்பில் போட்டுவிடுங்கள். மீதமுள்ள பணத்தில் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். இது உங்களை ஒரு நிதி ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரும். 7. வருமானம் உயரும் போது செலவை உயர்த்துவது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். பலருக்கு சம்பளம் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயரும். உடனே அவர்கள் தங்களின் வாழ்க்கை முறையை மாற்றுவார்கள். பெரிய வீடு, அதிக விலை கொண்ட கார் என செலவுகளை கூட்டுவார்கள். இறுதியில் அவர்கள் கையில் மிஞ்சுவது அதே 0 தான். இதற்கு பெயர் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உங்கள் வருமானம் உயரும் போது உங்கள் சேமிப்பு விகிதம்தான் உயர வேண்டுமே தவிர செலவுகள் அல்ல. உங்கள் வருமானம் கூடினாலும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்கள் பழைய வாழ்க்கை முறையையே தொடருங்கள். அந்த உபரி பணத்தை முதலீடு செய்யுங்கள். அதுதான் உங்களை உண்மையான பணக்காரராக மாற்றும். 8. முதலீடு செய்ய தவறுதல், த காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன். கடைசியாக மிகப்பெரிய செலவு என்ன தெரியுமா? நீங்கள் முதலீடு செய்யாமல் காலத்தை கடத்துவதுதான். பணம் என்பது ஒரு விதை. அதை ஒரு பெட்டிக்குள் வைத்து பூட்டினால் அது வளராது. அதை மண்ணில் போட்டு மரமாக்க வேண்டும். தங்கம், பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள். நீங்கள் தூங்கும் போது உங்கள் பணம் உங்களுக்காக பணம் சம்பாதிக்க வேண்டும். காலதாமதம் என்பது உங்கள் லாபத்தை திருடும் ஒரு திருடன். இன்றே முதலீடு செய்ய தொடங்குங்கள். அது வெறும் 500 ரூபாயாக இருந்தாலும் சரி. உங்கள் கையில் உங்கள் எதிர்காலம். உற்சாகமான எழுச்சியூட்டும் இசை. நண்பர்களே, இந்த 20 நிமிட பயணம் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மந்திரம். பணக்காரனாவது என்பது ஒரு அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு பழக்கம். இன்று நான் சொன்ன இந்த 8 தவறுகளில் நீங்கள் எதை செய்கிறீர்கள்? அதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். ஒவ்வொன்றாக சரி செய்யுங்கள். பணம் உங்கள் காலடியில் கிடக்கும். இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் உங்கள் நண்பர்களும் இணைந்து ஒரு நிதி சுதந்திரம் கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம். உங்கள் வெற்றியை பார்க்க நான் காத்திருக்கிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.